அர்மீனியன் குக்கும்பர் பிஞ்சு வெள்ளரி இன்றைக்கி நம்மளோட வீட்டு தோட்டத்தில் 4வது அறுவடை. குண்டு வெள்ளரி, நாட்டு வெள்ளரி, பழ வெள்ளரின்னு நிறைய வெள்ளரி வகை இருந்தாலும் இந்த முலாம்பழ குடும்பத்தை சேர்ந்த இந்த பிஞ்சு வெள்ளரி வந்து ரெகுலராக நம்மளோட தோட்டத்தில் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரகத்தை வந்து பயிரிடலாம். ரெகுலராக வந்து நம்மளுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி என்னுடைய வீட்டு தோட்டத்தில் விதைக்காக விட்டதில் கிட்டத்தட்ட நீட்ட புடலை அளவுக்கு பிஞ்சு வெள்ளரி வந்து 2 அடி நீளத்துக்கு என்னோடய வீட்டு தோட்டத்தில் நான் அறுவடை பண்ணியிருக்கேன். பந்தல் முறையில் வளர்த்தோம் அப்படின்னா நல்ல நீள நீளமான காய்களை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து நிலத்தில் போட்டதுனால வளைஞ்சு இருக்குது காய்கள் எல்லாமே. இருந்தாலுமே பாருங்கள், நிலத்தில் வந்து ஒரு சவனான பகுதியில் படர்ந்ததுனால நேராகவே வந்து காய்கள் வந்து கிடைச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண